அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படியும் மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படியும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக மகிழ்முற்றம் என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த தனியார் பள்ளிகளில் தான் இந்த ஹவுஸ் சிஸ்டம்ஸ் இருக்கும், கலர்ஸ் வச்சிருப்பாங்க, ஒரு தேசிய தலைவருடைய பெயரை வைத்திருப்பார்கள். இன்றைக்கு நாம அதே போன்ற ஒரு நிலையை இன்றைக்கு நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்த ஒரு ஹவுஸ் சிஸ்டம் நம்ம கொண்டு வர வேண்டும். அதனால தான் அது குறிஞ்சி, நெய்தல், மருதம், முல்லை, பாலை என்கின்ற அளவுக்கு ஒரு 5 விதமான ஹவுசஸ். அந்த ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த 5 ஹவுசஸாக இருக்கலாம், 4 ஹவுசஸாக இருக்கலாம். அது அவங்க சார்ந்து அவங்க முடிவெடுத்துக்குவார்கள். இன்றைக்கு நம்முடைய இங்கே இருக்கின்ற ஆயிரவனுக்கு தொகுதியை சார்ந்திருக்கின்ற பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கு இந்த நிகழ்வை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். ஸோ இனி எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கும் ஹவுஸ் சிஸ்டம் மூலமாக ஒரு கிளாஸ் லீடரை தேர்ந்தெடுக்கிறதுலேருந்து சரி, இப்போ எங்களுடைய அரசு செயலில் சொன்னபோது ஒரு தேர்தல் மாதிரியே வைத்து ஒரு கிளாஸ் லீடர் தேர்ந்தெடுக்கிறது, அப்புறம் அதுக்கு ஹவுஸ் கேப்டன்ஸ் தேர்ந்தெடுக்கிறது, ஸோ இவங்களுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீச்சர்ஸ், தலைமை ஆசிரியர் தலைமையில் ஒரு குழு அமைப்பது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலராக அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய இதில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. இதில் எல்லாமே வரும். பிள்ளைங்களோட டிசிப்ளின் சார்ந்தும் இருக்கணும், அவங்களுடைய தனித்திறமை, இப்போ கலை பண்பாட்டு கொண்டாடணும், அதில் எப்படி இந்த பிள்ளைங்களை நம்ம ஈடுபடுத்தலாம்ங்கிற வரைக்கும் பொதுவாக அந்த டீச்சர்ஸ் யார் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் காட்டி இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஹவுஸ் சிஸ்டம் மூலமாக அந்த ஹவுஸ் கேப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அது மிக ஒரு சந்தோஷமான நவம்பர் 14 அன்னைக்கு இதுக்கான தேர்தலாம் நடந்து முடிஞ்சிச்சு. இன்றைக்கு உலக குழந்தைகள் தினத்தன்று இன்றைக்கு இதை நாங்கள் செயல்படுத்தியிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 37,000 பள்ளிக்கூடம் இருக்கின்றன. 30,000க்கும் மேற்பட்டிருக்கிற பள்ளிக்கூடத்தை இதை நாங்கள் அமைச்சிட்டோம். நாங்கள் ஒவ்வொரு ஹவுஸ்க்கும் ஒரு டீச்சர்ஸ் அவங்க பொறுப்பாக இருப்பார்கள். இந்த ஹவுஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்திற்கு ஆக்டிவா இருக்கும். அதன் பிறகு புதிதாக ஹவுசஸ் அது ரீஷஃபிள் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இப்படி வரும்பொழுது குழந்தைகளுக்கான இப்போ நீங்கள் பல நேரங்களில் இந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், வேற்றுமையெல்லாம் கலைந்து அனைவரும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த ஹவுஸை சார்ந்தவங்க நாங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வழங்க வேண்டும் என்கின்ற வேளையில் உளவியல் ரீதியாக அனைவருமே சமம் என்கின்ற ஒரு எண்ணத்தை குழந்தைகளோட மத்தியில், அதுவும் பள்ளிக்கூட குழந்தைகள் மத்தியில் அதை விதைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு இந்த மகிழ்முற்றம் என்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் இதை முழுமையாக மக்களிடம் நீங்கள் கொண்டு செல்கின்ற பணிகளை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அரசு பள்ளிகள் சார்ந்து ஏதாச்சும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் அது வெறும்னா அறிவுரை மட்டும் சொன்னால் பத்தாது. அறிவுரையும் தேவைதான், அவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங் தேவைதான். அதே நேரத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவங்களை அதில் ஈடுபடுத்தும் பொழுது இன்னும் அது மிக எளிதாக தோழர்கள் தோழிகளுக்கு உள்ளார பேசி அதை சரி செய்கின்ற அளவிற்கும் அது நல்ல ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த முயற்சியில் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம். இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலனை தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இது எந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில் ஒரு அரசியல் புரிதல் நீங்க இப்ப இந்த மகிழ்முற்றத்தில் நாட் ஒன்லி இந்த ஹவுஸ் கேப்டன்ஸ்க்காக மட்டுமல்ல, ஒரு மாதிரி சட்டமன்றம் என்றால் என்ன, ஒரு மாதிரி நாடாளுமன்றம் என்றால் என்ன, ஒரு பள்ளிக்கூடத்தில் இப்போ ஒரு தண்ணி சார்ந்து தண்ணி கீழே கொட்டுது, பைப்பை ப்ராப்பராக மூடலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிள்ளைகள் ஒரு அமைச்சர் மாதிரி. ஸோ இது நம்ம சரியாக இருக்க வேண்டும் என்று, சுத்தபுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சார்ந்து ஒரு அமைச்சராக. ஸோ இது ஒரு மாதிரி சட்டமன்றம், ஒரு நாடாளுமன்றம். இது தங்களை அறியாமல் ஒரு ஓனர்ஷிப் கொடுத்துட்டா போதும் குழந்தைங்களுக்கு. இதை நீ செய்ய அப்படின்னு நம்ம ஒருத்தங்க அறிவுறுத்தலே இருக்கிறது சொல்றதுக்கு பதில், அப்பா இது உன்னோட பொறுப்புப்பா, நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த ஓனர்ஷிப்போட அந்த குழந்தைங்க அதை கண்டிப்பாக செய்வாங்க. அந்த ஓனர்ஷிப்போட செய்யும்போது நீங்க சொல்ற அளவுக்கான அந்த தலைமை பண்பு வந்துடும், நல்ல ஒழுக்கம் வந்துடும், சுத்தபத்தமாக இருக்க வேண்டும், தானும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும், பள்ளிக்கூடங்கள் இருக்க வேண்டும் எண்ணத்தை அந்த குழந்தைகள் நாங்கள் விதைக்கின்ற விதமாகத்தான் இந்த மாதிரி சட்டமன்றமாக இருந்தாலும் மாதிரி நாடாளுமன்றமும் உலக நாட்டு நடப்பை புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இது அமையும் என்கின்ற ஒரு நம்பிக்கை. இல்ல இப்ப இந்த மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். இது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நமக்கு டிபார்ட்மெண்ட் மூலமா வரக்கூடிய அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் மழை வருதுன்னு சொன்னா முன்கூட்டியே சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன். எய்தர் முதல் நாள் இரவே நீங்க இதுக்கான டிக்ளரேஷன் கொடுத்துருங்க. காலம்புற பிள்ளைங்க கிளம்பி பாதியில் திரும்பமா இருக்கக்கூடாது.
நான் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ரெடிக்ஷன்ஸை சம்டைம்ஸ் தப்பாகவும் போகுது. மழைன்னு சொல்லிட்டு திடீர்னு மழை வராமலே போயிடுச்சு. ஸோ அந்த கலெக்டர் சார் நாங்கள் அதை பார்த்து நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் சார், யாரும் பாதிக்காத வண்ணம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரே மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மழை பெய்யுது, ஒரு பகுதியில் மழை பெய்யல போது அந்த கலெக்டர்ஸே என்ன சொல்றாங்கன்னா, இது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹெட் மாஸ்டர்ஸ், அங்கே இருக்கவங்க ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட் மினிஸ்டர்ஸ் அவங்களே அதை முடிவு செய்து கொள்ளலாம் என்கின்ற விதத்தில் அதையும் அவர்கள் அறிவித்திருக்கார். ஸோ அந்த குழப்பங்கள் அது வர வேண்டாம். இல்லை, இப்போ அதுக்கு ப்ராப்பராக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்போ நீங்கள் இப்போ சொன்ன இதே மாதிரி செய்தி எனக்கு உங்கள் மூலமாக வரல, பட் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்தபோது உடனடியாக எங்கள் செக்ரட்டரி நாங்கள் கேட்டோம் சார், ஏற்கனவே பணம் நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு சார், அந்தந்த ஹெட்டுக்கு போகும்போது அது பிரித்து கொடுக்கறதுக்கான அந்த டைமே தான் தவிர யாருக்கும் அந்த காலதாமதம் ஏற்படாது சார் சொல்லியிருக்கேன். சரி, அதுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நான் வந்து ஒரு விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். என்னோட இரண்டாவது மகர் வந்து அவர் தமிழ் தான் பாடம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு. எதனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொல்றேன். 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்துக் கொண்டிருந்தவர் 7ஆம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னார், நான் ஒரு யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன், தமிழ் மாதிரி வராது, சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பாரு, பிரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு. இப்போ 8ஆவதுல திருப்பி அவர் வந்து தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டாங்க. அவங்களோட தமிழ் டீச்சர் பேர் கூட சத்யா மேடம் தான். ஆனால் எதனால அவர் சொன்னாருன்னு தெரியல. கேட்டபோது திடீர்னு மைக் நீட்டு கேட்கறாங்க, என்ன சொல்லுன்னு தெரியல, அதனால தான் அப்படி சொல்லிட்டேன்னு கூட சொன்னாரு. கவலைப்பட வேண்டாம், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழ் பாடத்தை தான் அவர் படித்துக் கொண்டிருக்கின்றார். புதிய கல்விக் கொள்கை இல்லம்மா, ஏற்கனவே வந்து நாங்கள் லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் வந்து ரொம்பவே நாங்கள் அறிவுறுத்திருக்கோம். அது ஒவ்வொரு டீச்சர்ஸ் மூலமாக சொல்லியிருக்கோம், சிஓஸ் மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கோம். பசங்க விளையாட்டுத்தனமாக இளங்கன்று பயம் அறியாதுங்கிற மாதிரி பஸ்ஸில் வந்து தொத்திக்கிட்டு வருதுலாம் பண்ணக்கூடாது. சில நேரங்கள் நான் பஸ்ஸை நிறுத்தி நானே அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கிறேன். பட் அதே மீறி அந்த பிள்ளைகள் வரும்போது உள்ளபடியே அது எங்களுக்கு வந்து அது சங்கடமாக இருக்குது. இது வந்து நாட் ஓன்லி டீச்சர்ஸ் ஆர் நாங்கள் அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் அவங்களும் இது வந்து ஒரு ப்ராப்பர் அட்வைஸ் கொடுக்கணும் தான் எனக்கு யூனிசெஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. புதிய கல்விக் கொள்கையை உருவாக்குறதுக்கு தமிழகத்தில் குழு அமைக்கப்பட்டது, பரிந்துரை பண்ணாங்க. அது இன்னும் செயல்படுத்தல. அது எப்போ புதிய கல்விக் கொள்கை தமிழகத்திலும் தனி கொள்கை அது பரிந்துரை பண்ணிருக்காங்க. எஸ்சிபி நாங்க என்ன வந்து ஒட்டுமொத்தமா கருத்து வாங்கியிருக்கிறோமோ அது சார்ந்து நாங்க வந்து இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கு. அது வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்இபி அவங்க திணிக்கப்பாங்க. அதை நாங்க ஒத்துக்காம இருக்கோம். சரி, நாங்க ஒத்துக்காம நாங்க எதை நாங்க ஃபாலோ பண்றோமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அது கோர்ட்டு இது இருக்குமா தான் வெயிட்டிங் பார்த்துட்டு வந்துச்சுன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் தான்.